ஒரு 10 பிஸ்தா, 10 கேஷ்நட்டு, இது வந்து ஒரு கால் கப்புன்னு வச்சுக்கலாம். அதோட கொட்டையை எடுத்த டேட்ஸ் வந்து ஒரு 7லேருந்து 8. இந்த 7லேருந்து 8ங்கிறது நம்மளோட இனிப்புக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சூடான பாலில் ஊற வச்சுட்டு இல்லை தண்ணியிலையும் ஊற வைக்கலாம். நம்ம அளந்து வச்சுருக்கிற பால் நான் அளவு சொல்கிறேன். அந்த பால்லேருந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை ஊற்றியே நல்லா திக்காக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு 100 கிராம் நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம். அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு அதையும் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் பாலை ஊற்றி அடித்து தனியாக எடுத்துட்டோம். இப்போ பேஸ்ட்டை முதல்ல அடைச்சி வச்சோம்ல, டேட்ஸு, கேஷ்நட்டு, பாதாம் எல்லாம், அதையும் இந்த பன்னீர் பால் சேர்த்த பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். பெரிய மிக்சியில் போட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அடிக்கலாம், இல்லை பீட்டர் வச்சு லேசாக அடித்து ஒன்று சேர்த்துக்கலாம். மொத்தத்தில் 2 ஒன்றோட ஒன்றா கலக்கணும். அவ்வளோதான். இதோட நம்ம மீதி இருக்கிற பால் 1.5 கப்பு பால் நம்ம இதுக்கு எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு சேர்த்தது போக மீதி இருக்கிற பால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டோம். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் குங்குமப்பூ கொஞ்சமும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை இந்த மாதிரி ஐஸ் ட்ரேல இல்லை குட்டி குட்டி டம்ளர்லேயோ ஃபில் பண்ணிக்கலாம். இது சின்ன குழந்தைங்களுக்கு குட்டியாக கொடுக்கும்போது ஆசையாக சாப்பிடுவாங்க. அது எல்லாத்தையும் அலுமினியம் ஃபாயிலில் போட்டு நான் இப்போ ஒரு ஐஸ் ட்ரேல தான் வச்சுருக்கேன். நல்லா மூடிட்டு டூத்பிக்கை வச்சு நடுவில் குத்திட்டேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் குத்திட்டு இதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு குளிர பண்ணலாம், இல்லை ஓவர் நைட்டும் வைக்கலாம். இப்போ ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமேலு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பைட்ஸ் ரெடியாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே. இப்போ ஈஸியான ஐஸ்கிரீம் பைட்ஸ் ரெடி.